ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ராஜ் ஸ்கல்பிங் நியூ சேனல் ட்ரேட் வித் ராஜ். ஓகே, ட்ரேட் வித் ராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் எல்லா வீடியோஸ் இதில் தான் வரும். மிஸ் பண்ண வேண்டாம். ஸ்கேல்பிங் என்றால் ராஜ், ராஜ் என்றால் ஸ்கேல்பிங். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பின்னாடி வரும் பாருங்க. 20,000 25,000 வரை நம்மளுக்கு லாசஸ் ஆச்சு. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கண்டிஷன் வரும்போது நான் என்ட்ரி கொடுக்குறேன். அப்போ நான் எதுக்காக பயப்படணும்? எனக்கு 35,000 ப்ராஃபிட்ஸ், சிங்கிள் என்ட்ரி. அழகா ஒன்லி 10 பாயிண்ட்ஸ் தான் கேட்ச் பண்ணோம். டெய்லி 5 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்றோம், 10 பாயிண்ட்ஸ் கேட்ச். ஒரு நாள் 7,000 ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு 5,000 ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு 10,000 ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு 15,000 ப்ராஃபிட், ஒரு நாளைக்கு 35,000 எடுக்கும், ஒரு நாளைக்கு 1 லேக் எடுப்போம், ஒரு நாளைக்கு 2 லேக்ஸ் எடுப்போம். எடுப்பேன். புரியுதுங்களா? எடுப்போன்றது எதிர்காலம், எடுப்பேன் என்றது நிகழ்காலம். நான் எடுத்தே தீர்வேன். இது என்னுடைய கான்பிடன்ஸ் லெவல். என்னுடைய டார்கெட் 1 இயர்ல 1 CR. இந்த விஷயங்களை சேனலை ஃபாலோ பண்றவங்க இதை டெஃபினெட்லா பாருங்க. பிகினர்ஸ்ல இருந்து ஜனவரில இருந்து இப்போ வரையும் நீங்க டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ள நோட் பண்ணி பாருங்க. இதோட கேபிட்டல் 1 CR மாத்தி காட்டுவேன். மை கோல் இஸ் ஃபிக்ஸ். நான் போய் சேரக்கூடிய பாதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போகும் பாதையை டெஸ்டினேஷன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலன்னா எங்க போய் சேருவீங்க? டைவர்ட் ஆயிடுங்க. இந்த வழியில போலாமா இல்ல அந்த வழியில போலாம்? இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாமா இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாமா? நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்னுடைய மிகப்பெரிய மென்டர் யார் அப்படின்னா ப்ரூஸ்லி. ஒரே ஒரு பஞ்ச், அது 1000 டைம் பிராக்டிஸ். 1000 டைம் யார் ஒரு விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணுகிறாரோ அவர்கள் அதில் ஜெயிக்கிறார்கள். யார் ஒருவர் 1000 வகையான விஷயங்களை 1000 வகையில் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் ஒரு விஷயத்தை கூட சக்சஸ் பண்ண முடியும். இதுதான் ட்ரேடிங்கோட மிகப்பெரிய அல்டிமேட்டான விஷயம். ஓகே, லாஸ் ஆகுன்றது நம்ம கையில் இருக்கு. ரிஸ்க் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ரிவார்ட்ஸ் என்பது மார்க்கெட் கொடுக்குது. ரிவார்ட்ஸ் எவ்வளவு சார்? எத்தவொடனே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி கமெண்ட்ஸ்ல, சார் அக்யூரசி எப்படி? எவ்வளவு அக்யூரசி இருக்கும்? நான் சொல்றேன், அக்யூரசி என்றால் என்ன? நம்ம ஜாதகக்காரர்களா இல்ல ஜோசியக்காரர்களா? வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும், பலான ராசி இந்த மாதிரி இந்த மாசம் ஃபுல்லாக இருக்கும். சார் யுவர் ரியல் ட்ரேடர் மாதிரி யோசிங்க. ஒரு பிசினஸ் மேக்னெட் மாதிரி யோசிங்க. பிசினஸ் மேன் எப்படி யோசிப்பான் அப்படின்னா, லாஸ் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அதுக்கேற்றவாறு தான் ப்ராஃபிட்ஸ் என்பது செல் எவ்வளவு ஆகும்னு அவன் டிசைன் பண்ணவே முடியாது. ரைட்? செல் என்பது மக்களுடைய கஸ்டமரை பொறுத்து. ஆனா லாசஸ் இவ்வளவுதான் எடுக்க முடியும் அவன் ஃபிக்ஸ் பண்றான். இதுதான் சார் ட்ரேடிங். இதான் தாரக மந்திரம். போதும் என்ற மனமே பொன்னானது, சிறுதுளி பெருவெள்ளம். டெய்லி ப்ராஃபிட் பண்றோம், சிறுதுளியா பண்ணிட்டே இருக்கும், கேபிட்டல் க்ரோ ஆயிட்டே இருக்கு, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இதை விட லைஃப் ரூப் யாரும் பண்ண முடியாது ப்ரோ. எத்தனை விஷயங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரட்டும், நெகட்டிவ் விஷயங்கள் வரட்டும், எக்னோர். செல்லும் பாதையில் கல்கள் வரும், முள்கள் வரும், பாதை வரும், பள்ளங்கள் வரும், எல்லாம் வரும். அதை உடைத்தெறிந்து போவதை விட அதில் தள்ளி போய் போங்க. கச்சடா இருக்குன்னு தெரியுது, காலை வச்சு போனா கண்டிப்பா நம்ம மேலதான் கச்சடா விழும். கச்சடா இருக்குன்னு திமுறா போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம விழும் இல்லையா? அது இருந்தா இருந்துட்டு போதும். அதனுடைய வேலை கச்சடா, அது தேங்கக்கூடிய வேலை எவ்வளவு. நம்ம சைட்ல ஒதுங்கி நம்ம பாதையை நோக்கி போயிட்டே இருப்போமே. டைவர்ட் யுவர் போக்கஸ். நீங்க போகும் பாதை கரெக்டா பண்ணிருக்கீங்கனாலே நீங்க ஒதுங்கி போனாலே போகும் பாதையை கரெக்டா போய் சேர்த்துருவீங்க. டார்கெட் யுவர் ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். நீங்க செல்லும் பாதையை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஸ்கேல்பிங்க பாருங்க. ஃபிளக்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, எப்படி நான் அதை மேனேஜ் பண்ணேன், நான் எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன், நான் என் டார்கெட் வரை எப்படி நான் வெயிட் பண்ணேன். ஓகே, பிடிச்சிட்டு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ். மறந்துடாதீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லைவ் ட்ரேட் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல சார். நீங்க ஷேர் பண்ணதான் நிறைய பேருக்கு தெரியும். லைக் பண்ணீங்க, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் மற்ற ஸ்கிப் பண்ணி போயிடுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எதுனா இருக்கான்னு சர்ச் பண்ணி பண்ணுங்க. இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நிப்டி 50 ஒரு கேப் டவுன் உருவாயிட்டு இருக்கு. ரைட், இன்னைக்கு ஒரு கேப் டவுன் மூமெண்டம். $23,150 லெவல்ல ஓபன் ஆயிட்டு இருக்கு. 23,150 லெவல். மார்க்கெட் ஓபன். கரெக்டா பாருங்க, 23,150ல மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. ஒரு கேப் டவுன் மூமெண்டம்ல. மல்டிபிள் சார்ட் செலக்ட் பண்ணிக்கும். மல்டிபிள் சார்ட், ஆப்ஷன் செயின், 23,200 கால் ஆப்ஷன். 23,200 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன்.
23,200 கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் ஒன் லாட்னுடையது 4,141 போயிட்டு இருக்கு. கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டிஸ் ஆட் தான். புட் ஆப்ஷனோட பிரீமியம் 33 ருபீஸ்ல இருந்து 84 ருபீஸ் போயிருக்கு. 34 ருபீஸ்ல இருந்து 84 ருபீஸ் போயிருக்கு புட் ஆப்ஷனோட பிரீமியம். வெயிட் பண்றோம். குவான்டிட்டிஸ் ரெடி. 23,200 கால் ஆப்ஷன், 23,200 புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்துருக்கு. மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆச்சு. பிரீமியம் ரெண்டு பக்கம் மெல்ட் பண்றாங்க. கால் பக்கம் மெல்டிங், புட் பக்கம் மெல்டிங் ஆயிட்டு இருக்கு. புட்ல 84 ருபீஸ்ல இருந்து 56 ருபீஸ் வந்துருச்சு. $23,244 லெவல மார்க்கெட் வந்து ஒரு டச் பண்ணணும். நம்ம காலுக்கான என்ட்ரி லெவல், கால் சைடுக்கான வியூ ரெடி. கால் சைடுக்கான வியூ புட் சைடில் பொறுத்தவரையும் 64 லெவலுக்கு மேலே போனால் புட் சைடுக்கான என்ட்ரி. கால் சைடில் 62. ஓகே, ஐ வில் என்டர் த மார்க்கெட் ப்ரைஸ். கால் சைடில் என்ட்ரி கொடுத்துருக்கேன். கால் சைடில் என்ட்ரி, மார்க்கெட் ரேட், மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி. ஓகே, 8,000 லாஸ், 4,000 லாஸ். ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் பண்ணணும் கால் சைடில். ஓகே, 9 to 12,000 வரை லாஸ் போயிட்டு இருக்கு. 60, 21. ஓகே, நல்ல ஒரு ஃபுல் பேக் வரணும். ஒரு சின்ன ஒரு கேண்டல் கால் சைடில் மூவ் பண்ணணும். 73 லெவலாவது மூவ் பண்ணணும். ஓகே, ப்ளஸ் 400, 900. ஒரு சின்ன ஒரு மூமெண்டம். புட் சைடுக்கான பிரீமியம் ரீடெஸ்ட் ஆகணும். 13,000 திரும்ப லாஸஸ் காட்டிட்டு இருக்கு. 42 லெவலில் புட்டுக்கான பிரீமியம் தொடரணும். 19,000, 21,000, 16. செம்ம ஃப்ளக்சுவேஷன் மூமெண்டம். ஃப்ளக்சுவேஷன் சரியா இருக்கு. $9,000, 6. ஒரு சின்ன ஒரு மூமெண்டம்காக எக்ஸ்பெக்டேஷன் கால் சைடில். 7,000, 4, 3. புட்டுக்கான பிரீமியம் பர்ஃபெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் காலுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகல. 11,000 அகெயின் லாஸஸ் காட்டிட்டு இருக்கு. 12,000. 57ல நான் மைண்டில் எஸ்எல் போட்டுக்குவேன். ஒரு சின்ன ஒரு கால் சைடுக்கான ஒரு சின்ன ஒரு மூமெண்டம் 23,244 லெவலில் ரீச் பண்ணணும். அதுக்காக தான் அந்த ட்ரேடை நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். கால் சைடுக்கான என்ட்ரி 17,000, 19, 13. நான் 56ல் எஸ்எல் போட்டுக்கிறேன். 56 எஸ்எல், 56ல் எஸ்எல். ஏன்னா ஹெவி குவான்டிட்டிஸ் லாஸ் ஆனால் பெரிய லாஸஸ் ஆகக்கூடாதுன்னு எஸ்எல் போட்டிருக்கேன். எஸ்எல் கேன்சல் பண்ணுறது நான் ரெடியாக இருப்பேன் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு. ஓகே, 3,000 தான் இருக்கு. ஓகே, ப்ளஸ் 10,000 எஸ்எல் கேன்சல். எஸ்எல் கேன்சல். நம்ம சொன்ன மாதிரி 10,000 ப்ராஃபிட் காட்டிச்சு. 10,000 ப்ராஃபிட் காட்டிச்சு. ஒரு சின்ன ஒரு மூமெண்டம். எஸ்எல் கேன்சல் பண்ணலாம், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிருக்கலாம். 9,000, 8,000 போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு கேண்டல் க்ளோசிங் இருக்கணும் கால் சைடில். புட் சைடில் 42 லெவலில் தொடரும் புட்டுக்கான பிரீமியம். இது காலுக்கான பிரீமியம் 73 லெவலாக தொடரும். ஓகே, 4,000, 4,000,
4000 பிளஸ் காட்டுது, 10,000 பிளஸ் காட்டிட்டு இருக்கு. பிளக்சுவேஷன் பயங்கரமா இருக்கு. 2000 ஓகே, 6000, 6000, 7000, 3000 ஓகே, இது பூம் ஆகணும். 6000, 8000 ஓகே, 12,000 சூப்பர். ஓகே, 28,000 போக் முடிச்சு முடிச்சு வந்தோம், அடிச்சோம். 35,000 ப்ராஃபிட். சிங்கிள் கேண்டல் என்ட்ரி. 65ல என்ட்ரி கொடுத்தோம், 75ல எக்ஸிட். பர்ஃபெக்டா இல்லையா? பர்ஃபெக்ட் லெவல். 35,165 rupees ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. ஒன்லி 10 பாயிண்ட்ஸா, 65 to 75, 11 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிருக்கோம். 35,163 rupees நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம். அல்டிமேட்டா இல்லையா? வந்தோம், செகண்ட்ல முடிச்சு 9:21 தான் ஆயிட்டு இருக்கு. பூம் ஆயிடுச்சு. காலுக்கான பிரீமியம் எகிரிச்சு. ஹோல்டு பண்ணி தான் 1 lakh மேல நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து. நோ ப்ராப்ளம்ஸ். நம்ம ஸ்கேல்பர் மாதிரி யோசிக்கணும். 23,244 லெவல தொடுன்னு அதே மாதிரி 234 லெவல தொட்டாச்சு. அக்ரெசிவா எப்படி இருக்கு? ஸ்கேல்பிங் பின் பாயிண்ட்ஸ். கொக்கு போல ஒத்த காலில் காத்திருந்து நம்மளுக்கு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணோம்னா பர்ஃபெக்டா இருக்கும். 20,000 லாஸ் காட்டுச்சு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிளக்சுவேஷன்? 35,000 ப்ராஃபிட்ஸ். அல்டிமேட்டா இல்லையா? ஸ்கேல்பிங் இஸ் த அல்டிமேட் சார். ஸ்கேல்பிங்ல மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.